மகளி தேவஜன் எத்தனை பேர் முதலாவது டாக்டர் ஜெபிக்கிறீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் முதலாவது ஜபங்களை ஒருத்தர். ஆனால் பேரத்தின் வாயிலில் நின்று ஆகாரம் கிடைக்காமல் பசியோடு இருக்கிற சாகும் நிலையில் இருக்கக்கூடிய உன் பிள்ளைய நரகத்து போய் போறாங்களே, நீ சிருஷ்டித்தது மூலமாக அவன் சிருஷ்டித்தான். அவர்களுடைய விசேஷமாக சிருஷ்டித்தார். ஆதிக்கிற மன்னன் நீதிவான்களே, சத்தியமான பரிசுத்தவான்களே, அவரையும் அந்த கழிவனால் சிருஷ்டித்தார். ஆனால் உங்களுக்கு தேவை இறக்கம் நிற்பதும் நிலை நிற்பதும் கிருபை. அந்த கிருபை நம்மை தாங்கி நீதிமானாய் மறிக்காத மனமாட்டியாய் அவர்களுக்கு சாட்சியம் இல்லாதிட்டாலும் பலவந்தம் பண்ணுகிறார். ராஜ்யத்தை பற்றிக் கொள்கிறார், பிடித்துக் கொள்கிறார். கத்திரி பிள்ளைகளே, இங்கே சணல் வஸ்திரம் தரித்தவர்கள் இவங்களுடைய ஊழியக்காலத்தை பண்ணி தெரியுங்களா? 2 ரத்துடுத்திய 2 பரிசுத்தவான்கள் அந்தி கிறிஸ்துவின் பின்முனையாத காலத்தில் யூதோட ரட்சிப்புக்காக, இவர்களே முதல் முனையாத காலத்தில் திறத்தின் வாயில் நின்று மடுக்குளர் மீட்கப்பட்டவர்கள் புத்தியுள்ள மனவாட்டியான மரணம் என்ற சாத்தானை பாதாளம் என்ற வாசஸ்தலத்தை ஜெயிக்க அழைப்பு கொடுக்கிற அப்போஸ்தலர். இப்போ விழுப்பு 7ஆம் அதிகாரம் 3 பேர் வாசிக்க 3-8 வசனம் முடிய யூதருடைய ரட்சிப்பு 1,44,000 என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மீட்பின் காலமான மகாபுத்திர காலத்தில் நடப்பிக்கப்படுகிற ஊழியம். அதற்கு முன்னான ஊழியம் நான் வாசித்தேசி 9ஆம் அதிகாரத்தின்படி அவர்கள் சணல் வஸ்திரம் தரிப்பு அப்படின்னா என்ன இருக்கும்? சணல் வஸ்திரம் சாக்கு இருப்பார்களே, சணல் சாக்கு, அது ரத்தின் சொல்றது. அந்த ரத்துடுத்தி சாமலில் இருப்பது மிகுந்த துச்சத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கு. இப்ப நினைவே பட்டணத்தை அழிக்க தேவன் சுத்தம் கொண்டபடி யோனா தீர்க்கதரிசியால் எச்சரித்த போது நினைவே பட்டணத்தை ராஜா முதற்க எல்லா ஜனங்களும் மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் முதற்கொண்டு குடிக்காமல் ரத்துடுத்தி சாமலிலே இருந்தார்கள். வனவாசிகள்